வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. திஸ் இஸ் மனோகரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கடந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் என்ன மாதிரி நம்ம திரட்டுறோம், அதை எப்படி நம்ம செலவிடுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதற்காக ஒரு ரூபாயின் காயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதாரண மக்களுக்கும் எளிய முறையில் போயிடுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூபாய்ங்கிற விஷயத்த காயின் பண்ணாங்க. ஓகேங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தை நம்மளுடைய அரசியலமைப்புல எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தினுடைய ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது சரத்து 202, அதாவது ஆர்டிக்கல் 202ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, இப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ பட்ஜெட்டுங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கும் பொழுது பினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. ஓகேங்களா? ஸோ எல்லா பட்ஜெட்டுமே ஆரம்பிக்கும் போது திருக்குறள் வச்சு ஆரம்பிப்பாங்க. நீங்க அந்த வருஷத்துடைய திருக்குறள் என்ன பட்ஜெட்ல இருக்கோ அதை நீங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? அண்ட் அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, the how 1 rupee is mobilized, அதாவது ஒரு ரூபாய் எவ்வாறு திரட்டப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு ரூபாயை 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான சதவீத அடிப்படையில பிரிக்கப்படுதுங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ முதலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், வரியின் மூலம் வரக்கூடிய அரசிற்கு வருவாயானது மாநிலத்தினுடைய வரிகள் மூலமாக. ஓகேங்களா? அதாவது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டிஸ், கமர்ஷியல் டாக்ஸஸ், இந்த மாதிரியான மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய வரிகள் இருந்து வரக்கூடிய வருவாய் 45.6%. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவன்யூஸ், இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5.9%. அதற்கடுத்தபடியாக ஷேர்ஸ் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ். ஸோ இப்போ மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் பிரித்து கொடுக்கக்கூடிய டாக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 12%. அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு பெறக்கூடிய மானியங்களுடைய அளவு 4.9%. அதற்கடுத்தபடியாக த ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவு 0.02%. அதற்கடுத்தபடியாக பொதுக்கடன், அதாவது பப்ளிக் டெப்ட் 31.4%. இதை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 100% வரும். ஓகேங்களா? அப்ப ஒரு ரூபாயை 100% கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த வேலை தான் ஒவ்வொரு ரூபாயும் மாநில அரசால திரட்டப்படுகிறது. ஓகேங்களா? அதற்கடுத்தபடியாக ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவிடப்படுகிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஹவு 1 rupee is spent, ஒரு ரூபாய் எவ்வாறு அரசால் செலவிடப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட், அதாவது அரசு வாங்கிய கடன்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9.7%. அதே மாதிரி அரசு வாங்கிய கடன்களுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா 14.5% நம்ம வட்டியாக கொடுக்கிறோம். மூலதனத்தை திருப்பி கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா 9.7%, அதற்கான வட்டியாக 14.5% கொடுக்குறோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேலரிஸ், அரசு அதிகாரிகளுக்கான சம்பளங்கள் பார்த்தோம் அப்படின்னா 18.6% கொடுக்குறோம். ஓகேங்களா? அதன் தொடர்ச்சியாக பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8.5% ஸ்பெண்ட் பண்றோம். அதற்கடுத்து லோன் டிஸ்பர்சல், அதாவது கடன் வழங்குதல். இப்ப யோசிச்சு பாருங்க, அரசு அதிகாரிகளுக்கு நம்ம கடன் வழங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் குரூப்ஸ் அரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், இவங்களுக்குலாம் நம்ம அரசாங்கமே கடன் வழங்கும். இது எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்துடும். ஓகேங்களா? அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக நம்ம எங்க செலவு பண்றோம் அப்படின்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ், அதாவது மக்களுக்கு உதவித்தொகையும் மானியங்களும் கொடுப்பதில் தான் நம்மளுடைய அதிகப்படியான செலவு இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 31.6%. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே செலவு பண்ணக்கூடிய தொகை இதில் தான் கணக்கெடுத்துப்பாங்க. ஓகே. அதற்கடுத்தபடியாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவுகள், ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறோம், இல்லை ஏதாவது ஒரு திட்டங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னா அதற்காக செலவு செய்யக்கூடிய அளவு 11.8%.
அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதற்கான ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5%. ஸோ இதுவும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 100%ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ மக்களுக்கு புரியும் வகையில் ₹1 100% மாற்றி எப்படி ₹1 திரட்டப்படுகிறது, எப்படி அந்த ₹1 செலவு செய்யப்படுகிறது, இதை தான் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மக்களுக்கு எளிய வகையில் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பட்ஜெட்டை பார்க்கும்போது இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.